இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிற ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. சில நாடுகள் அருமையான முடிவு இது அப்படின்னு இஸ்ரேலை பாராட்டிட்டும் இருக்காங்க. இப்போ ஹெஸ்புல்லாவுடைய அடுத்த தலைவர் யார் அப்படின்ற குழப்பம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, எதற்காக அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி வருதுன்னா, இந்த அமைப்பை இஸ்ரேலுக்கு பயம் காட்டுற அளவுக்கு நஸ்ரல்லா மற்றும் பிற தலைவர்கள் வழி நடத்தியிருக்காங்க கடந்த காலங்களில். யார் இந்த ஹெஸ்புல்லா? இவர்களுக்கு இஸ்ரேல் மேல் என்ன கோபம்? உலகத்தோட சக்தி வாய்ந்த இராணுவம் கொண்ட நாடாக அறியப்படுற இஸ்ரேலை பயத்துக்குள்ளாக்குன ஹெஸ்புல்லா அமைப்புடைய வரலாறு என்ன பார்க்கலாம். ஹெஸ்புல்லாவும் ஹமாஸ் மாதிரியான ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் தான். ஹெஸ்புல்லா ஈரான் சப்போர்ட்டோட ஃபங்க்ஷன் ஆகிற சியா இஸ்லாமோட பாதுகாப்பை பேசுகிற ஒரு அரசியல் கட்சியும் கூட. இவங்களுக்கும் எதிரி இஸ்ரேல் தான். ஏன் அப்படின்னா, 1980களில் லெபனானை பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணது இஸ்ரேல். பல இடங்களில் நில ஆக்கிரமிப்பும் நடத்தப்பட்டுச்சு. இது வருஷம் 2000 வரைக்குமே தொடர்ந்தது. ஆனாலும் ஹமாஸ் மாதிரி ஹெஸ்புல்லாவும் தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்த்துட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் இராணுவ பலத்தை அதிகரிச்சுட்டே, இன்னொரு பக்கம் மக்களுடைய ஆதரவையும் அதிகரிச்சுக்கிட்டது ஹெஸ்புல்லா. ஹமாஸ் மாதிரியே தான் கிட்டத்தட்ட. லெபனான்ல ரொம்ப அதிகாரமிக்க சக்தியா அடையாளமா இருந்த மக்கள் சியா இஸ்லாமை சேர்ந்தவர்கள். இவங்களுடைய பவர் குறைய குறைய ஹெஸ்புல்லாவுடைய பவரும் டிமாண்டும் அங்கே கூடிக்கிட்டே இருந்தது. அதாவது இவங்களை பாதுகாக்கிற ஒரு அமைப்பாக உருவெடுத்தது ஹெஸ்புல்லா. குறிப்பாக லெபனானுடைய தெற்கு பகுதியில் தான் இவங்களுடைய ஆதிக்கம் அதிகம். அந்த பகுதி இஸ்ரேலுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பகுதியுமே கூட. இதனால தான் ஹமாஸ் மாதிரி இவங்களுக்கும் எதிரி இஸ்ரேல் தான். ஹமாஸ் போல ஹெஸ்புல்லா அமைப்பையுமே பல நாடுகள் தீவிரவாத குழுக்கள் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், சம் ஆஃப் அரப் கண்ட்ரிஸ் கூட. ஏன் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக இவங்க செயல்படுறாங்க, அதாவது ஹமாஸ் செயல்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. 1983 லெபனானில் இருக்கிற அமெரிக்கன் எம்பசி, அமெரிக்க நேவி பேஸ் மேலே நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு காரணமாக இருந்தது ஹெஸ்புல்லா தான் அப்படின்னு அப்போ குற்றம் சாட்டப்பட்டது. இது பெரிய அளவிலான பிரச்சனையாக வெடிச்சதற்கு காரணமே அந்த தாக்குதலில் 258 அமெரிக்கன்ஸ் கொல்லப்பட்டாங்க. இவங்க தாக்குதல் நடத்தின முக்கியமான காரணம் இஸ்ரேல் தங்களுடைய ஆக்கிரமிப்பு பகுதிகளை விடுவிக்கணும் அப்படிங்கிறதான். அதே கதை தான் ஹமாஸுக்கும். அதனால நீயும் நானும் எதிர்க்கிற ஆள் ஒரே ஆள் அப்படின்னு நம்ம 2 பேரும் கை கோர்த்துப்போம் அப்படின்னு பெருசாக இறங்கினதில்லை. 2 குரூப்பும் வேற வேற சைட்ல இருந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணாங்க, அவ்வளோதான். இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை, அதாவது எதிரி ஒரே ஆள் அப்படிங்கிற ஒற்றுமை. காசாவில் நடந்துட்டு வர வாரில் ஹமாஸுக்கு முழு சப்போர்ட் நாங்கள் தர்றோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னே சொன்ன ஹெஸ்புல்லா அப்போது ஆயுதம் தாங்கின போருக்கும் நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹெஸ்புல்லா ஹமாஸை காட்டிலும் பலமான ஆயுத பலம் கொண்ட போராட்ட குழுவாக தான் பார்க்கப்படுது. சொல்லப்போனால் லெபனான் நாட்டு இராணுவத்தை விட இது ஒரு பலமான இராணுவ அமைப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அதோட லெபனான் அண்ட் ஈரானில் சில முக்கிய அரசியல் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடைய அரசியல் அமைப்பையுமே பலப்படுத்தி வச்சுருக்காங்க ஹெஸ்புல்லா. இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனில் நின்னது, ஜெயிச்சது, அதிகாரத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய கிளை கதைகள்லாம் இவங்களை பற்றி இருக்குது. இவங்களுடைய அரசியல் பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அமைச்சரவை முடிவில் தலையிடுற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் அந்த பகுதியில் ஹெஸ்புல்லா முக்கியமான தலையா உருவாகிறதுக்கு சில முக்கியமான காரணங்களா அமைச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல் நடத்தின ஹமாஸ் இடையில ஒரு பின்னடைவை சந்திச்ச நேரம் ஹெஸ்புல்லா இந்த போருக்கு உள்ள வந்தது. கடந்த 6 மாதங்களா ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கிற மோதல் மிக மிக மோசமாக போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில். அதுலேயும் குறிப்பாக இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதல் பல அப்பாவி லெபனான் மக்கள் கொல்லப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கிடையில் ஹமாஸ், ஹவுதி, லெபனான் சேர்ந்த ஹெஸ்புல்லா உள்ளிட்ட பல அமைப்புகளோட தலைவர்களும் தளபதிகளும் கூட கொல்லப்பட்டாங்க. இஸ்ரேல் இதற்காக தெளிவான திட்டமிடலை பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி நடத்தப்பட்ட பல கொலைகள் ஹெஸ்புல்லா உட்பட பிற அமைப்புகளையும் பயங்கரமாக கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியா இப்போ 2 புறமும் மாறி மாறி தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் தாக்கி மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க. இதுல இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில நடக்கிற தாக்குதலுடைய தொடக்க புள்ளி இப்போ ஆரம்பிச்சது இல்லை. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கும் மேல ஒரு மறைமுக அல்லது நேரடி அப்படின்னு சொல்லலாம். நேரடியா அப்படி ஒரு பகை 40 வருஷங்களா அவங்களுக்குள்ள இருக்கு. அப்ப ஆரம்பிச்ச யுத்த
யுத்தங்களுடைய தொடர்ச்சி தான் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற தாக்குதல். 1980களில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளை வேரோடு அழிக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் பிளான் பண்ணுச்சு. அதனால லெபனான்ல இருக்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் மேல படையெடுப்பு நடத்தினது இஸ்ரேல். இதோட தொடக்கத்தில் இஸ்ரேலுக்கு சில வெற்றிகள் கிடைச்சது. ஆனால் அது தொடர்ந்து அதே போல வெற்றிகளாகவே நடக்கல. ஆரம்பத்தில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல இருந்த பாலஸ்தீன் ஆதரவாளர்களை இஸ்ரேல் வெற்றிகரமாக வெளியேற்றினது. ஆனால் 1982 நவம்பர் மாதம் நடந்த சம்பவம் இஸ்ரேலை நிலக்குலைய வச்சது. இஸ்ரேலுடைய உளவுப்படை தலைமையிடமான ஷின்பெட் அப்படிங்கிற இடத்துல ஹெஸ்புல்லா ஒரு குண்டு வெடிப்பை நடத்தினது. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்பட்டது. காரணம், அந்த குண்டு வெடிப்புல இஸ்ரேலுடைய உளவுப்படையை சேர்ந்த 91 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த படை நடத்தின ஒரு ஃபர்ஸ்ட் குண்டுவெடிப்பு சம்பவமா இதுதான் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம இதற்கு பிறகுதான் ஹெஸ்புல்லா அமைப்பே உருவானது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஹெஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு அது வரைக்கும் உலகத்துல இல்லை. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தினது சவுத் லெபனான்ல இருந்த அந்த நேரத்தில் அங்க வசிச்சுட்டு இருந்த சியா இஸ்லாம் போராளிகள் தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நடத்தினாங்க. இதற்கு பிறகுதான் ஈரான் நாட்டு உதவியோட 1983ல் ஹெஸ்புல்லா அமைப்பு உருவானது. முதல் தாக்குதல்லையே இப்படி இஸ்ரேலை நிலக்குலைய வச்சதால ஹெஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவு பயங்கரமா பெருகினது. ஒரு குறுகிய காலத்திலேயே பெயர் தெரிஞ்ச ஒரு அமைப்பா ஹெஸ்புல்லா உருவானது. கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக்ஸ், ஸ்பையிங் அப்படின்னு பல விஷயங்கள்ல ஹெஸ்புல்லா அமைப்பினர் ரொம்ப திறமையா இருந்தாங்க. இதனால லெபனானுக்கு உள்ளேயும் சரி வெளியவும் சரி இஸ்ரேலுடைய பேஸ் எல்லாத்தையுமே ஈஸியா அட்டாக் பண்ணாங்க ஹெஸ்புல்லா. 1990 வரைக்குமே இது தொடர்ச்சியாக நடந்தது. அந்த நேரத்தில் நடந்தது தான் பெய்ரூட்டில் இருக்கிற அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாட்டு இராணுவ முகாம்கள் ஹெஸ்புல்லாவால் தகர்க்கப்பட்டது. இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறினது. ஹெஸ்புல்லாவுக்கு உலகத்தோட பல்வேறு நாடுகளில் இருந்தும் நிதி ஆதரவு கிடைச்சது. இது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாகவே ஹெஸ்புல்லா அமைப்பால் இந்த நிழல் போரை பல வருஷங்கள் நடத்த முடிஞ்சது. ஹெஸ்புல்லா அமைப்பு போதைப் பொருள் கடத்தல், பண மோசடி, இப்படி பல விஷயங்களில் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நிதியை திரட்டியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுமே கூட அவங்க மேலே இருக்கு. 1990களுடைய தொடக்கத்தில் அப்போதைய ஹெஸ்புல்லா தலைவர் அப்பாஸ் அல் முசாவியை இஸ்ரேல் படைகள் கொன்றாங்க. ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. இஸ்ரேலுடைய தூதரகம் மற்றும் அர்ஜென்டினாவுடைய போனஸ் அயர்ஸில் இருக்கிற யூத மையத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டாங்க. ஸோ இதற்கு பிறகே ஹிஸ்புல்லா சர்வதேச அளவில் கவனிக்கப்படுற ஒரு அமைப்பாக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாட்டும் ஹிஸ்புல்லா அமைப்பை காலி செய்யறதுக்காக தீவிரமாக நடவடிக்கைகளில் இறங்கினாங்க. மூத்த ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் செயல்பாட்டாளர்களை குறி வச்சு பல படுகொலைகளை மொசாட் அந்த நேரத்தில் நடத்தினது. இது ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. குறிப்பாக ஹெஸ்புல்லாவுக்கு பல தாக்குதல் திட்டங்களை தீட்டி தந்த இமாத் முக்னியே பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வந்தார். இவரை பெய்ரூட்டினுடைய பேய் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து தலைமறைவாகிடுறத அவர் வழக்கமாக வச்சுருந்தார். ஸோ இவரையுமே பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2008ல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு கார் வெடிகுண்டு தாக்குதல் மூலமாக கொன்றாங்க அப்படிங்கிற செய்தியுமே இருக்குது. இதனால் கடுமையான கோபம் அடைஞ்ச ஹெஸ்புல்லா பல வழிகளில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தது. ரெண்டு தரப்புக்கும் இடையேயான மோதல் அப்படிங்கிறது இது மாதிரியான தாக்குதலோட மட்டுமே நிற்கல. கடந்த 2010ல் ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்களை சீர்குலைக்கிற ஆப்ரேஷனை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தினாங்க. இது ஈரானுடைய அணுசக்தி மையத்தை முடக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற ஒரு சேதத்தை உருவாக்குனதுக்காக முதல் சைபர் தாக்குதலாக இது பார்க்கப்பட்டது. இதோட நீட்சியாகவே இப்போ பேஜர் அப்புறம் இந்த வாக்கி டாக்கி தாக்குதல்லாம் இப்போ நடந்திருக்கு. இதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹெஸ்புல்லாவுடைய தற்போதைய தலைவர் நஸ்ரல்லாவுமே கொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் மொசாட் நடத்தியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் தங்களுடைய தலைவர்கள் கொல்லப்படும் போது ஹெஸ்புல்லா பதிலுக்கு மிக மோசமான ஒரு தாக்குதலுக்கு தயாராவாங்க. இப்போவும் அதே நிலை தான் இருக்கு. அடுத்து நடக்க போற ஒரு மூவ் என்னவா இருக்கும், ஹெஸ்புல்லாவுடைய மூவ் என்னவா இருக்கும் அப்படின்றது இப்போ வரைக்கும் ரகசியமாவே இருக்கு.